ஆசையா அண்ணன் அண்ணன் உன்னைய பாத்துடணும்னு வந்துதானே அந்த பிள்ளை போலீஸ் ஜீப்ல மோதி செத்து போச்சு. நான் திரும்பவும் சொல்றேனே, 50 500 ஆக்கி விட்டுறாதீங்க. 41 பேர் இறந்தப்ப பிரஸ்ஸ பார்க்க பயந்து ஓடி ஒளியல. விமனுக்கு பாதுகாப்பு இல்ல. யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு இல்ல தெரியுமா? உங்களை வல்கர் வாரியர்ஸ் கிட்ட இருந்தா பாதுகாப்பு இல்ல. வேணா என் கமெண்ட் செக்ஷன்ல 2 செகண்டுக்கு அப்புறம் பாருங்க. தளபதி விஜயோட ஜல்லிக்கட்டு காலக்குட்டி ஸ்டோரிக்கு அப்புறம் ஜூலி அவரை பயங்கர காட்டமா விமர்சிச்சு தொடர்ந்து வீடியோஸை வெளியிட்டுக்கிட்டு வராங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பதிலுக்கு விஜயோட ஃபேன்ஸும் விர்ச்சுவல் வாரியர்ஸும் ஜூலியை கண்டமணிக்கு திட்டி விமர்சனம் பண்ணிக்கிட்டு வராங்க. இது சம்பந்தமா ஜூலி தன்னுடைய ஒவ்வொரு வீடியோஸ்லயும் விஜயோட விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு பதிலடி கொடுத்துட்டாங்க. போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லப்படுது. இருந்தாலுமே ஜூலிக்கும் விஜயோட விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கும் இடையிலான வாக்குவாதம் நின்ன பாடில்ல. அதே நேரத்துல டிவிக்கு தரப்புல ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்தாலும் அது சம்பந்தமா பேசி ஜூலி தன்னுடைய காட்டமான விமர்சனத்தை எடுத்து வைக்கிறது உண்டு. அந்த வகையில கடந்த 4ஆம் தேதி தஞ்சாவூர்ல நடந்த தாவேக்காவோட கூட்டத்தப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸான விக்னேஷ் மற்றும் அருண் தங்களுடைய பைக்ல விஜயோட வண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறதுலயே கவனம் இருந்ததால ரோட்டோரமா நின்னுக்கிட்டு இருந்த போலீஸ் வண்டியில மோதி விபத்துக்குள்ளாச்சு. இதனால விக்னேஷோட தலையில பயங்கரமான காயம் ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட விக்னேஷ் ரீசெண்டா சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்துட்டாரு. இது பலருக்குமே இப்ப பெரும் சோகத்தை ஏற்படுத்திருக்கு. இந்த நிலையில ஜூலி விக்னேஷோட உயிரிழப்பை பத்தி பேசி அது மூலமா விஜய் விமர்சனம் பண்ணி ரீசெண்டா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. 50 இருக்கட்டும்னே, 500 ஆக்கிடாதீங்கன்னு சொன்னதுக்கு தான் இந்த வல்கர் வாரியர்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல வந்து பொங்குன்னு பொங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு புள்ள செத்து போச்சு. சரி, அதை வச்சு நம்ம அரசியல் பேசக்கூடாதுன்னு பார்த்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. ஆசையா அண்ணன் அண்ணன் உன்னைய பாத்துடணும்னு வந்துதானே அந்த பிள்ளை போலீஸ் ஜீப்ல மோதி செத்து போச்சு. யாருக்கு நஷ்டம்? பெத்தவங்களுக்கு தானே நஷ்டம். உங்களுக்கு என்னன்னு நீங்க ஜாலியா ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு ஜாலியா இருப்பீங்க. நீங்களும் எல்லாரும் ஜாலியா இருங்க. ஏன்னா நம்ம வீட்லயே சாவு விழுந்துச்சு இல்ல. நான் திரும்பவும் சொல்றேனே, 50 500 ஆக்கி விட்டுறாதீங்க. உடனே கேட்டா இதுக்கு பேசினியா அதுக்கு பேசினியா இதுக்கு குரல் கொடுத்தியான்னு வந்துடாதீங்க. எல்லாத்துக்கும் நாங்க அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பெடுத்துக்கிறோம். 41 பேர் இறந்தப்ப பிரஸ்ஸ பார்க்க பயந்து ஓடி ஒளியல. இதுல உடனே விமன் ஹராஸ்மெண்ட், விமனுக்கு பாதுகாப்பு இல்ல. யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு இல்ல தெரியுமா? உங்களை வல்கர் வாரியர்ஸ் கிட்ட இருந்தா பாதுகாப்பு இல்ல. வேணா என் கமெண்ட் செக்ஷன்ல 2 செகண்டுக்கு அப்புறம் பாருங்க, தெரியும்.